மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். பங்கு சந்தை மற்றும் பொருள் சந்தையின் நிலவரங்கள், எந்த பங்குகளில் முதலீடு செய்யலாம், பொருள் சந்தை பொறுத்த வரைக்கும் அன்றைய சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்வது போன்ற உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் சாகா கான்ட்ராக்ட் ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைவர் மூர்த்தி. வணக்கம். வணக்கம். இப்போ நேற்றைய சந்தை நிலவரம் பொறுத்த வரைக்கும் நம்ம பங்கு சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 புள்ளிகள் அளவுக்கு குறைந்து 7565 முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பொருள் சந்தையை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஒரு 200 புள்ளிகள் அளவுக்கு ஏற்றம் கண்டிருக்கு. வெள்ளி பெரிய அளவில் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி கச்சா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வீழ்ச்சினே சொல்லலாம், 150 புள்ளிகள் அளவுக்கு குறைஞ்சிருந்தது. அடிப்படை உலோகங்கள் பொறுத்த வரைக்கும் லெட், அலுமினியம், ஜிங்க் எல்லாம் ஒரு சிறு ஏற்றம். காப்பர் பொறுத்த வரைக்கும் 1 புள்ளிகள் அளவுக்கு குறைந்திருந்தது. இப்போ இந்த சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நேத்து ஒப்பந்த முடிவு, அதாவது நேத்து புதிய ஒப்பந்தம் ஆரம்பிச்சது இந்த அடிப்படை உலோகங்கள் பொறுத்த வரைக்கும். அதனால சந்தையினுடைய போக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நேற்று பேஸ் மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி இருந்தது. ஓகே, நிக்கல் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருந்தது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், பொசிஷனல் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, பாத்தீங்கன்னா க்ரூட் எல்லாமே பையிங் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகள் இறங்கி இருந்தது. இந்த 150 புள்ளிகள் ப்ராஃபிட் புக்கிங்கா இல்ல டவுனான்றது ஒரு டவுட்ஃபுல்லாவே இருக்குது. ஏன்னா இன்னும் கம்ப்ளீட்டா செல்லிங்ன்றது இப்போ வரல. ஓகே, லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் 2403 கீழே செல் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 1800 வரும்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1900 வந்தது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2012ல பையிங் திரும்பி ஃபார்ம் ஆச்சு. ஓகே, அது கிட்டத்தட்ட 24 அந்த ரேஞ்ச் போற மாதிரி இருந்தது. பட் நேத்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $29 எல்லாம் வாங்கினவங்களா நேத்து மேபி ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அன்லெஸ் அதர்வைஸ் திரும்ப அந்த பழைய லோவை பிரேக் ஆகாத வரைக்கும் க்ரூட் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அது இன்ட்ராடே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது க்ரூடை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து பேசுகிற நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். கமன் பேசுறேன், சென்னையில இருந்து. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார், நான் கமன் பேசுறேங்க. சொல்லுங்க சார். நான் 7 இயர்ஸ் இன்ட்ரா ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் நிறைய கம்பெனில டிப்ஸ் எல்லாம் கூட கலெக்ட் பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே எங்களால சக்சஸ் பண்ண முடியல. சப்போஸ் உங்களோட ட்ரைனிங் எங்களால இன்ட்ரா ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியுமா சார்? ஓகே, இன்ட்ராடேல கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்க. நிறைய பேர் கண்டினியூஸா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்றாங்க 30% ஏர்ன் பண்ணேன், சில பேர்லாம் 50% ஏர்ன் பண்ணன்ற கூட சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் நேயர்கள் ஒன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்ட்ராடே பத்தி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் சொல்றேன். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சாமி ஒருத்தருக்கு வரம் கொடுக்குறேன்னு வராரு. ஓகே, அந்த வரம் கொடுக்குறேன்னு வராரு. அவர் சொல்றாரு, சாமி உனக்கு என்ன வரம் வேணா கேளு, ஓகே உனக்கு கோல்டு, சில்வர், டைமண்ட் எது வேணுமா கேளு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்லங்க எனக்கு எதுவுமே வேணாம். அவர் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றாரு. ஓகே, எனக்கு எதுவுமே வேணாங்க, நிறைய ப்ராடக்ட் ட்ரேட் ஆகுது. ஓகே, க்ரூடு, கோல்டு, நிஃப்டி எவ்வளவு ப்ராடக்ட் ட்ரேட் ஆகுது. எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும், ஓகே 315க்கு மார்க்கெட் நிஃப்டினா முடியும் போது என்ன ரேட் இருக்கும், அதே மாதிரி கமோடிட்டி முடியும் போது என்ன ரேட் இருக்கும், இந்த வரம் மட்டும் கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கு கடவுள் சொல்றாரு, இது ஒரு விளையாட்டான ஒரு கதை தாங்க. கடவுள் சொல்றாரு, ஐயோ அது வேற கேமுங்க. ஓகே, நீ இந்த நாட்டே ஆளுனா கூட நான் உனக்கு இந்த வரத்தை தரேன். ஓகே, உனக்கு எவ்வளவு பணம் வேணா தரேன், ஆனா தயவு செஞ்சு அது மட்டும் என்ன கேட்காது அப்படின்றாரு. இது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, கடவுளுக்கே இன்ட்ராடேல முடியறது என்னன்றது தெரியாதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 7 வருஷமா ட்ரேட் பண்றேன்னு சொல்றீங்க, நிறைய டிப்ஸ் வாங்கிருக்கேன்னு சொல்றீங்க. டிப்ஸ் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ என்னன்னே ஆகுதுன்னே தெரியாதுங்க. யாருக்குமே எங்க முடியுதுன்றது தெரியாது. ஓகே, அதுதான் இன்ட்ராடே. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா 1 lakh மந்த்லி டிப்ஸ், 25,000 rupees மந்த்லி டிப்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னன்னு தெரியாது. ஓகே, டிப்ஸ் கொடுக்குறவங்களுக்கும். இதை எப்படி பண்ணணும்னா, இப்ப யாருக்குமே தெரியாத ஒரு ப்ராடக்ட் எடுத்து, இன்ட்ராடேல முடியாத ப்ராடக்ட் எடுத்து நீங்க அதுல ப்ராஃபிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, முதல் ஸ்டெப் என்னன்னா, நீங்க பெரிய லாஸ அவாய்ட் பண்ணணும். ஓகே, பெரிய லாஸ நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே இன்ட்ராடேல சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். இப்ப இன்னைக்கு காலையில ஆரம்பிக்குது, ஈவினிங் யாருக்குமே என்னன்னு தெரியாது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க எய்தர் ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் டூயிங் இன்ட்ராடேவோ இல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் டூயிங் இன்ட்ராடேவோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது பெரிய லாஸ நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். நீங்க என்னைக்கு பெரிய லாஸ் அவாய்ட் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க இன்ட்ராடேல கண்டினியூஸா ஜெயிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கேன் 7-8 நாள்லாம் கண்டினியூஸா வின் பண்ணுவாங்க. ஆனா அந்த 7-8 நாள் ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல விட்டுடுவாங்க.
ஆமா ஓகே. அதனால வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் யாரும் டிப்ஸ் ஏதாவது நம்பி வாங்குறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாது. ஏன்னா யாராலுமே இன்ட்ராடேன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. அதுல வந்து நீங்க பெரிய லாஸ கம்மி பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் வேல பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்ல எடுத்தது என்எஸ்சிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 32% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஓகே. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்றதுலாம் நாங்க சொல்லி தர மாட்டோம். மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒன்னு சொல்றேன், இன்ட்ராடே மார்க்கெட் இல்ல, ஜெனரலா மார்க்கெட் வந்து என்னைக்குமே நமக்கு மேலதான். ஓகே. நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்து கீழே தான். ஓகே. சோ அதனால மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ற வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஓகே. பிரைஸ் சில பேர் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பண்றேன், நான் வந்து 20 மணி நேரம் வேலை செய்யறேன் சார், எப்படியாவது இன்ட்ராடேல நான் வந்து கத்துக்குவேன் சார், இன்ட்ராடேல நான் ப்ரெடிக்ட் பண்றேன், எதுவும் பண்ண முடியாதுங்க. ஓகே. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இன்ட்ராடேல ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே. இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படி போதோ அதுக்கேத்த மாதிரி எப்படி போறன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் வே அப்ரோச் இருக்கணும். இருந்தா மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். இல்லனா இன்ட்ராடேல வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நிறைய பேர் 7-8 ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அதுல வந்து பெரிய லாஸ் விட்டுடுவாங்க. சோ அதனால பெரிய லாஸ் அவாய்ட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் வேல போங்க, கண்டிப்பா இன்ட்ராடேல ஜெயிக்கலாம். நன்றி. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்றனை தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, என் பேர் சிவகுமார் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. எனக்கு 2 கேள்வி இருக்கு மேடம். ஒன்னு வந்து நிப்டி. ஹலோ சொல்லுங்க. நிப்டியோட லாங் டர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் வியூஸ் என்ன? ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு, இப்போ உங்ககிட்ட நான் நிப்டி வியூ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இருக்கேன் சார். அத பத்தியும் கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஓகே. நிப்டியோட ஷார்ட் டர்ம் லாங் டர்ம். ஓகே. நிப்டியோட லாங் டர்ம் வியூ ஃபர்ஸ்ட் சொல்றேங்க. லாங் டர்ம் வியூன்றது இப்ப நிப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7565 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிப்டி வந்து நான் வந்து 7241ல இருந்து திரும்பும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. கரெக்டா எக்ஸாக்டா 7241 வந்தது, அங்கிருந்து தான் இப்ப திரும்பி இருக்குது. இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் பத்தி சொல்றேன். ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட வந்து திரும்பி வந்து ஒரு 8200 வரைக்கும் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. 8200 நாளைக்கு போகுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஓகே. நான் சொல்றது வந்து மேபி ஒரு 2 மந்த்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ல போற விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 8200 ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. 8200 போயிடுச்சு இனிமே வந்து பயங்கர பையிங்ன்றது தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பையிங் ஆகும். எப்படின்னு சொல்றேன், இந்த 82ல இருந்து 83 அது பக்கம் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. போயிட்டு திரும்ப வந்து 76 வந்துட்டு 78 திரும்பி வரும். 78 வந்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து இதே லோவை வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிப்டியை ட்ரேட் பண்றவங்க நல்லா கவனிக்கணும். இதை திரும்பவும் வந்து இந்த லோக்கு திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்ல, ஒரு 2 to 6 months அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சுக்கோங்க. திரும்ப மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும். மேபி 8000, 8200, 8400 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 76 திரும்பி 78 பவுன்ஸ் ஆயிட்டு அகைன் அங்க இருந்து வந்து 72 பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏறுறதாங்க 10,000, 10,500லாம். ஓகே. ஆனா அந்த ஏற்கனவே அந்த 9,000 டாட் வந்து ஹை வந்தது, அதை கண்டிப்பா பிரேக் பண்ணும். ஓகே. இது வந்து பேர் மார்க்கெட் நினைக்காதீங்க. இறங்கும் போது வாங்குறது தான் வந்து புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டி வந்து ஸ்பாட்ல வச்சுக்கோங்க. ஸ்பாட்ல வந்து 7565 அப்படின்ற ஒரு லெவல வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். 7545 வச்சுக்கோங்க. 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருக்கு, 11 o'clock இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 0.25 அவருக்கு வந்து கட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து இன்ஃபிளேஷன்லாம் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்குது. அதனால வந்து கட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் நியூஸை வந்து விட்டுடுங்க. ஓகே. அது ஒரு நாலேஜுக்கு பாருங்க. நீங்க வந்து அந்த 7565 ஸ்பாட்ல வச்சுக்கோங்க. ஸ்பாட்டை வச்சு ஃபியூச்சர்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. 7565 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அந்த 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டா போடுங்க. ஏன்னா இன்னைக்கு ஹெவி மார்க்கெட் வாலடைலிட்டியா இருக்கும். டவுன் அப் டவுன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ல வந்து வெளியாகிறது ரொம்ப நல்லது. பட் நிப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து 82, 84 போனாலும் திரும்ப 72 இருக்கும். டெவில்ஸ் அட்வொகேட்டா இருங்க. திரும்ப வந்து 72 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து ஏறுறதுதான் ரியல் புல் மார்க்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பீரியட் வந்து எக்ஸாக்டா வந்து சொல்ல முடியாது, 2 months, 6 months, 1 yearன்றது. ஆனா வந்து இதுதான் வந்து கால்குலேஷன். இறங்கும் போது 72 அந்த ரேஞ்ச் எல்லாம் திரும்பி வரும்போது கண்டிப்பா வந்து நிறைய நல்ல நல்ல பங்குகளை வந்து வாங்குங்க. நன்றி. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்றனை தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க அழைக்கிறீங்க ஐயா? மேடம் முத்துக்குமார் ஃப்ரம் சேலம் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பேசலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கமாடிட்டில சார் ஒரு 5 ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்து இன்ட்ராடே பண்ணா சார் 5 மேக் பண்ண முடியுமா சார்? மீதி 4 ஸ்கிரிப்ட் ஏங்க விட்டீங்க?
ஹலோ, கன்வீனியன்ட்டா இருக்கு சார். 5 வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா? ஓகே. ஆமா சார். ஓகே, நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ? நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. பட் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த 5 ப்ராடக்ட் எடுத்து பண்றது, 6 ப்ராடக்ட் எடுத்து பண்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓகே, இதை எப்படி நான் சொல்றேன்னா, இது நிறைய ட்ரைனிங்ல சொல்லியிருக்கிறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா மணியா இன்கமான்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகே, மணின்னு டிசைட் பண்ணீங்கன்னா 5 இல்ல 100 கம்பெனி கூட எடுத்து பண்ணுங்க. ஓகே, அது வந்து சூதாட்டம். மணின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, மணி வேணும் அப்படின்னு யாரெல்லாம் வரீங்களோ சூதாட்டத்துக்குள்ள போயிடுங்க. டைரக்டா வைங்க, 10,000 கொடுங்க, 10 லட்சத்துக்கு எக்ஸ்போஷர் கேளுங்க, 10,000 போற வரைக்கும் பண்ணுங்க, அதோட வெளியில போயிடுங்க. ஓகே, மணின்னு நினைச்சு வந்தீங்கன்னா 10 ப்ராடக்ட் பண்ணுவேன், 15 ப்ராடக்ட் பண்ணுவேன், 5 ப்ராடக்ட் வர கன்வீனியன்டா இருக்குன்றாரு. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவு கன்வீனியன்டா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே கன்வீனியன்டா இல்ல 5 ப்ராடக்ட்லாம். சோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை மணியா இன்கமான்னு டிசைட் பண்ணுங்க. மணின்றது லாட்டரி டிக்கெட்ல கூட வரும். ஓகே, வரும் போகும், அதுதான் மணி. இன்கம்ன்றது அப்படி கிடையாது. இன்கம்ன்றது இட்ஸ் பெர்மனன்ட். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு 10-15,000 சம்பளத்துல எல்லாம் 55 வயசு வரைக்கும் இருக்காங்க. ஓகே, அக்கௌண்டன்ட் வந்து இப்போ எல்லாம் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஆனா அவங்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் ஆயிருக்குது. ஓகே, பட் அது வந்து என்னன்னா மணி மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் ஆயிருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்கம் 10,000 15,000 இன்கம் வருதேன்னு சொல்லிட்டு அதுலயே தான் ஸ்டிக் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இன்கமுக்கும் மணிக்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸுங்க. ஓகே, எல்லாரும் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த இன்கம்னு ஒண்ணு வருது, அதை வந்து ஸ்பாயில் பண்ணி கூடாதுன்றது தான். இந்த ட்ரேடிங்ன்றது நாங்க எப்படி பார்ப்போம்னா, இன்கமா தான் பார்ப்போம். நாங்க வந்து மணியா நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ட்ரேடிங். ஓகே, இன்கம் பார்த்தா பே அவுட் எடுத்தே ஆகணும். ஏன்னா 11 இயர்ஸா சில பேர்லாம் பே அவுட் எடுக்காமலாம் இருக்காங்க. ஒன்லி பெயின் ஆயிட்டே இருக்கும். பே அவுட் அந்த சைடு போவே போகுது, அந்த சைடு வேலையே இருக்காது ஒருத்தங்களுக்கு. பட் கண்டிப்பா வந்து பே அவுட் எடுக்கணுங்க. ஓகே, மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு மணி, அதாவது இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணணும் நீங்க. ஓகே, யாருமே வந்து சொல்றேன், நேர்கள் எல்லாருக்கும் சொல்றது, மணியை வந்து மேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க மார்க்கெட்ல. அப்படி நினைச்சீங்கன்னா சூதாட்டம் மாதிரி வந்துட்டு போயிடுங்க. ஓகே, இன்கம்னு ஜெனரேட் பண்ணீங்கன்னா கரெக்டா சிஸ்டமேட்டிக் ஒரு வே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த சிஸ்டமேட்டிக் வேல வந்து கன்ஃபார்ம்டா வந்து இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல வந்து 32% கிட்டத்தட்ட வந்து இன்ட்ராடேல ட்ரேடிங்ல நான் ட்ரைனிங் கொடுத்ததுல வந்து ப்ராஃபிட் வந்தது. க்ரூட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 220 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. ஓகே, 220 பாயிண்ட்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் கிடைச்சது. கிட்டத்தட்ட 22,000 30,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மணி இன்கம் பண்ற மாதிரி, அதாவது மணியை வந்து நம்ம இன்கமா வந்து ஜெனரேட் பண்றதா பாருங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இப்ப கமோடிட்டில க்ரூட்னா க்ரூட் எடுத்துக்கோங்க. ஓகே, என்எஸ்சில நிஃப்டினா நிஃப்டி எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு மெக்கானிக்கல் வே ஆஃப் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க. அந்த சிஸ்டம்குள்ள எது வருதோ அதை ட்ரேட் பண்ணுங்க. நீங்க வந்து 5 ப்ராடக்ட் வந்து எடுத்து பண்ணலாமா, 5 ப்ராடக்ட் கன்வீனியன்டா இருக்குன்றீங்க, ரொம்ப கஷ்டங்க. 5னா நம்ம ஹியூமன் பிரெயினுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க 5 பார்த்திருந்தீங்கன்னா ஒண்ணுத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அடுத்ததுல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவீங்க. சோ ஒரே ப்ராடக்ட் எடுத்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க மாஸ்டர் ஆயிடுவீங்க. கண்டிப்பா. ஓகே, அந்த மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மணியே பயங்கரமா வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா வந்து 5 ப்ராடக்ட் பண்ணாதீங்க. க்ரூட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a பெஸ்ட் சாய்ஸ் இன் கமோடிட்டி. க்ரூட் எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ட்ரைனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா க்ரூடுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான வந்து டெக்னிக் சொல்லி கொடுக்குறோம். அதாவது ஒரே ஒரு பொருள் அதை மத்ததுக்கு யூஸ் பண்ணலாம், பட் க்ரூடுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரே ஒரு பொருள், அதுக்கு வந்து 6 விதமான டெக்னிக். அந்த 6 விதமும் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து கனெக்ஷனாவே இருக்கும். ஓகே, சோ அப்போ என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அது திரும்புது, ஓகே, எந்த இடத்துல வந்து அது வந்து வாங்கலாம் விற்கலாம்ன்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம கஸ்டமர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா நேத்து வந்து பைங்லயே இருந்திருக்க மாட்டாங்க. நேத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே செல் பிலோ கீழே தான் இருந்தது. ஓகே, அந்த பை அபோ ரேஞ்சே போல. சோ அந்த ராங் ட்ரேட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரே ப்ராடக்ட் எடுத்து பண்றது ரொம்ப நல்லது. நன்றி. தொடர்பு கொண்டு இருக்கு, மிக்க நன்றியா. அதே மாதிரி வந்து இப்போ பயிற்சி வகுப்புகள் வந்து நீங்க எடுக்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சந்தையை பத்தி தெரியாம இருப்பாங்க, இல்ல தெரிஞ்சிருந்தாலும் வந்து லாபம் ஈட்ட முடியாம இருப்பாங்க. ஒரு நேர் கூட வந்து 7 ஆண்டு காலமாக நான் வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வந்து இது வரைக்கும் லாபம் வந்ததே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாரு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க வந்து சிறப்பான பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வரும் வாரங்கள்ல ஏதாவது பயிற்சி வகுப்புகள் இருக்குங்க? இந்த வீக் வந்து பயிற்சி வகுப்பு இருக்குங்க. ஓகே, 6th வந்து கமோடிட்டிக்கு மட்டும், அதாவது க்ரூடுக்கு மட்டும். அது வந்து ஒரு ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த க்ரூடை பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓகே அது சொல்லி கொடுத்த பிறகு அவங்களுக்கு அடுத்த நாள் மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா அந்த க்ரூட் வந்து எங்கெங்கெல்லாம் போகும், ஓகே என்ன பண்ணும், இப்படி போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஏற்கனவே ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவங்க கூட வரலாம். இந்த ட்ரைனிங் வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து தான் எடுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு 6 விதமான விஷயம் வந்து க்ரூடுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். ஓகே, அதை வச்சு நீங்க வந்து மணியை மேக் பண்ணலாம். அதுல வந்து நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட வந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் மந்த் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஆனா வந்து நீங்க வந்து அதுல 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணீங்கனாலே 30,000 வச்சு 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணீங்கன்னா 1 இயர் டவுன் த லைன் எவ்ரி 3 months வந்து நீங்க ஒரு 4.2 lakhs வந்து இன்கம் வந்து ஜெனரேட் பண்ண முடியும் எவ்ரி 3 months. அதாவது இயர்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16.8 lakhs வந்து இன்கம் வந்து நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ட்ரைனிங்ல வந்து நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து சொல்றது இதுதான். ஓகே, இதை வந்து ஒரு இன்கமா ஜெனரேட் பண்ண பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஓகே அந்த 30,000 3 monthsல வந்து அந்த ப்ராஃபிட் நீங்க எடுத்துடணும். ஓகே, எடுத்துட்டு அந்த 30,000 1 year வந்து நீங்க வளர வேணும். ஓகே, அந்த எப்படி அதை வளர விடுறது, எத்தனை லாட்ஸ் எடுக்கணும்ன்றதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா 1 year கழிச்சு எவ்ரி குவார்டர், அதாவது 3 months வந்து 4.2 lakhs வந்து நீங்க வித்ட்ராவல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அதுதான் வந்து அந்த பயிற்சி வகுப்புல வந்து ஸ்பெஷாலிட்டி. 13th வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும். ஓகே, பங்குச்சந்தைன்றது அது பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இன்ட்ராடேக்கு. அதாவது அதை விட ஒரு ஈஸியான டெக்னிக் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது வந்து நீங்க மொத்தமே வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் க்ரூடுக்கு வந்து நீங்க சிஸ்டமோட இருக்கணும், சிஸ்டம் பார்க்கணும். ஓகே, பட் இந்த பங்குச்சந்தைக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, 5 நிமிஷம் தான். முன்னாடி நாள் ஒரு 2 நிமிஷம் நீங்க ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 3 minutes வந்து ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அந்த 5 minutes ஒர்க்குக்கு வந்து 32% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்குதுங்க. இது வந்து நான் ட்ராக் ரெக்கார்ட் ட்ரைனிங் வரும் ட்ராக் ரெக்கார்டே காமிப்பேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 8-9 months வந்து ட்ராக் ரெக்கார்டே இருக்கும் நம்ம கமர்ஷியல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. அதுல பாத்தீங்கன்னா 25% கம்மியா வந்து ப்ராஃபிட் வந்து வந்ததே கிடையாது. அது எப்பயுமே வந்து 25% மேலதான் வந்தது. சில பேர்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதாவது ஒரு 2 years வந்து ஹோல் மந்த்ல வந்து அவங்க ப்ராஃபிட்டே இருந்தது இல்லையா, இயர் ப்ராஃபிட் வருமா லாஸ் ஆயிடுவாங்களாம். ஆனா வந்து ஹோல் மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய வந்து பே அவுட்ஸ் ஈவன் 20,000 rupees இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட 3,000 rupees அண்ட் ஆட்லாம் வந்து பே அவுட் வந்து எடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த பங்கு சந்தையும் பொருள் சந்தையும் வந்து இப்ப செப்பரேட்டா வந்து 2ஆ வந்து பிரிச்சிருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து சென்னையில மட்டும்தான் பயிற்சி வகுப்பு. 6th வந்து பொருள் சந்தை, அதாவது க்ரூட பத்தி மட்டும் இருக்கும். 13th வந்து பங்கு சந்தை. ஓகே, இது வந்து சென்னையில கோடம்பாக்கம் எங்க ஆபீஸ் தான் இருக்கும். இது டீடைல் வந்து நீங்க www.sagacontraTrading.com பார்க்கலாம். அதுக்கு வந்து முன்பதிவு அவசியம் இல்லைங்களா? முன்பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான சேவைகள்லாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே, சேவைகள் பாத்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பயாஸ், ஸ்டாக் பயாஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா கான்ட்ரா ட்ரேடிங்ல வரும். இது வந்து நார்மல் ட்ரேடிங்ல வருது. கான்ட்ரா ட்ரேடிங்னா கம்மி விலையில தான் வந்து நம்ம வாங்குவோம். ஓகே, விலை இறங்க இறங்க நம்ம கையில இருந்து கேஷ் எல்லாமே வந்து பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி விலை ஏற ஏற வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு கையில வந்து கேஷ் வச்சுக்குவோம். ஓகே, இது வந்து பை பிலோ செல் அபோவ்ன்ற மாதிரி கான்செப்ட் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி பயாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 லைன் ஒன்னு இருக்கும். அந்த 0 லைன்ல இருந்து நெகட்டிவ் பயாஸ், பாசிட்டிவ் பயாஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 28th அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பயாஸா தான் இருந்தது. ஓகே, இப்ப டே பிஃபோர் எஸ்டர்டே தான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் பயாஸ், அதுவும் பெரிய பாசிட்டிவ் பயாஸ் வரல. அந்த 0 லைன் லைட்டா வந்து கட் ஆயிருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது 28ஆம் தேதியில இருந்து நெகட்டிவ் பயாஸ்ல இருக்கு. முன்னாடி வந்து இந்த மோடி வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆட்சிக்கு வரும்போது பாசிட்டிவ் பயாஸ் ரொம்ப நாள் இருந்தது. இப்போ வந்து நெகட்டிவ் பயாஸ் ரொம்ப நாள் இருக்கு. யூசுவலா இவ்வளவு நாள் இருக்காது. இவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னா திரும்ப ஒரு பாசிட்டிவ் பயாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப தான் ஒரு நெகட்டிவ் பயாஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிஃப்டி வியூ ஒரு நேர் கூட கேட்டிருந்தாரு. நிஃப்டி வியூன்றது ஒன்னு ஆரம்பிச்சிருக்கும். நிஃப்டி வியூன்றதுன்னா நிஃப்டியை பத்தி வந்து கிளியரா வந்து டெய்லி பேசிஸ்ல கொடுப்போம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 days வந்து அதுல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது கால்ஸ் மாதிரி கொடுப்போம். ஓகே, ஒரு 4-5 கால்ஸ் வந்து வரும். அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து 7,500 கால் வந்து வாங்க சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மந்த்னா கிட்டத்தட்ட நான் நாட் ஈவன் ஒரு 1 week இருக்கும்னு நினைக்கிறேன். 7,500 மார்ச்சோட கால் வாங்க சொல்லியிருந்தோம் 150 rupeesக்கு. அது நேத்து வந்து கிட்டத்தட்ட 50% புக் பண்ண சொல்லியிருந்தோம். 270 rupeesோ என்னமோ வந்தது. ஓகே, 270 ஐ திங்க். ஓகே, 270ல வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி வந்து கால்ஸ் எல்லாம் வந்து அதுல நிஃப்டில வரும். அதே மாதிரி 7241 என் ட்ரைனிங் வரும், என் மெயிலோட காமிப்பேன். 7241க்கு அப்புறம் திரும்பன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிஃப்டி அந்த ஸ்பாட் வியூல வந்து கொடுத்திருந்தேன். கரெக்டா 7241 அடிச்ச பிறகுதான் வந்து திரும்பிச்சு. சில பேர் வந்து நீங்க தான் நிஃப்டி ஆபரேட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் வந்து அந்த டைம்ல அது கரெக்டா இருந்திருக்கு. ஓகே, டெக்னிக்கல் கண்டிப்பா வந்து ஒரு 10% வந்து ஃபெயிலியர் ஆகும். ஓகே, நாங்க சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு 10% வந்து ஃபெயிலியர் இருக்கும். 90% தான் சக்சஸா இருக்கும். அது வந்து யாரா இருந்தாலும் சரி 90% தான் வந்து சக்சஸ் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டா அந்த 7241 வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேல வந்து போச்சு.
இப்போ வந்து இப்போ வாடிக்கையாளர்களுக்கு அது இல்லாம நீங்க வந்து இப்போ தொழில்நுட்ப பகுப்பாய்வுகள் பயிற்சி வகுப்புகள் இல்லாம அவங்களுக்கு வந்து வேற என்ன அளவுகள் அது எல்லாமும் வந்து நீங்க கொடுத்துக்கிட்டு தான் ஆமா, கமோடிட்டிக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த லெவல்ஸையும் வந்து ட்ரைனிங்கும் வந்து கம்பைன் பண்ணிருக்கோம். ஓகே, வெறும் லெவல்ஸ்னு கேட்டா கொடுக்க மாட்டோம். ஓகே, இட் பி லைக் அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாதான் அந்த லெவல்ஸ் வந்து அவங்க ஒர்த், இல்லைன்னா அது வந்து ஒர்த் கிடையாது. அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சாதான், நம்ம கிட்ட எந்த டூல் இருந்தாலும் அந்த டூலை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் வந்து அது கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும், இல்லைன்னா வந்து அது டஃபா தான் இருக்கும். சரிங்க. அதே மாதிரி வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகித அறிவிப்புகள் வந்து இன்னைக்கு வர இருக்கு. அதன் காரணமாக வந்து சந்தையில வந்து அதிகப்படியான ஏற்ற இறக்கம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? இன்னைக்கு ஹெவி வாலடைல் இருக்குங்க. கண்டிப்பா 11 o'clock வந்து இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதுவும் ஏற்றவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க, சேமா தான் இருக்குன்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் கண்டிப்பா வந்து ஹெவி வாலடைலிட்டி இருக்கும். அதான் டவுன் அப் டவுன் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அந்த லெவல்ஸை பார்த்துக்கோங்க. 7565 அபோவ் போச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ நேற்று வந்து அடிப்படை உலோகங்கள்ல வந்து குறிப்பா சொல்லணும்னா லெட், அலுமினியம், ஜிங்க் இது எல்லாமே வந்து ஒரு சிறு ஏற்றம் வந்து கண்டிருக்கு. அதே மாதிரி நிக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 8 புள்ளிகள் அளவுக்கு குறைஞ்சிருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன காரணம்? இல்ல இப்ப இது வந்து நிக்கல் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி இன்னொரு 20 பாயிண்ட் வந்து இறங்க டவுன் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 601ல இருக்குது. ஓகே, பட் கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு நிக்கல் ஆன் தி சார்ட்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கல், ஜிங்க் இது ரெண்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, வாங்கி வச்சிருக்கவங்க. அதனால தான் கேட்டேன். ஏன்னா வந்து இப்போ நேற்று 8 புள்ளி அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை வந்து மேற்கொள்ளலாம்? இப்ப இந்த ஏற்றம் வந்து எனக்கு வந்து இது வந்து கண்டினியூ ஆகுமான்றது ஒரு பெரிய டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து பேஸ் மெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஏற்றம் வந்து எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்ன்றது தெரியல. ஓகே, சார்ட்லயும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு புல்லிஷான ஒரு ஃபார்மேட்லாம் ஒன்றும் இல்ல. இது வந்து ஒரு டெக்னிக்கலா இப்போதைக்கு ஒரு பவுன்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பா வந்து இது வந்து இன்ட்ராடேல பண்ணிக்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது பேஸ் மெட்டல்ஸ். சரிங்க. அதே மாதிரி இப்போ தங்கம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. நேற்று கூட வந்து 200 புள்ளிகள் அளவுக்கு ஏறி இருந்தது. இது வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? எந்த இடத்துல வந்து அவங்க இப்போ ஒரு லாங் டர்மா வந்து வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த இடத்துல வந்து வாங்கலாம்? தங்கம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த 24,000 பிரேக் ஆகாத வரைக்கும் பைல இருக்கலாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதுவும் வாங்குறது கூட ஒரு 24,500, 600, 700 அந்த ரேஞ்சில் வரும்போது வாங்கலாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், ஒரு 8ல இருந்து 9 முறை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குது. ஓகே, யார் இந்த இயர் வந்து தங்கத்துல ட்ரேட் பண்ணியாலும் 24,000 வந்து ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஓகே, பை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு 24,000 பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து லாங்ல இருக்காதீங்க. லாஸ்ட் டைம் அந்த க்ரூட்ல 2403 கட் ஆச்சுன்னா கண்டிப்பா இருக்காதீங்கன்னு சொன்னேன். அது வந்து அந்த இயரோட வியூ கொடுத்தேன். ஆனா அது வந்து ஒரு இவ்வளவு ஷார்ட் பீரியட் நடக்கும்னு எதிர்பார்க்கல. தங்கத்துக்கும் அதே மாதிரி தான் 24,000 ஸ்டாப் லாஸா வந்து வச்சுக்கிறது நல்லது. அது கீழே போச்சுன்னா கிட்டத்தட்ட 25% வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசக்கூடிய நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், நான் சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஐயா, நீங்க தொலைக்காட்சியின் ஒளியளவு முழுமையா குறைச்சுக்கங்க. பேசுறேங்க. என் பேர் அசோக் குமார். உங்க கேள்வி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க சார். போட்டுட்டேங்க சார். நீங்க இந்த நிப்டி வந்து 7,200 அந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னீங்க. அப்படி இருந்தா நல்ல ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடுங்க. நீங்க என்ன மாதிரி ஷேர்ஸ் வாங்கி போடுறது நல்லது? ஷேர்ஸ் எப்படி நம்ம அது ஐடென்டிஃபை பண்றது? ஒரு ரொம்ப சிம்பிள் ரூல் சொல்லிடுறேங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து நிறைய இருக்கான்னு பாருங்க. ஓகே, அதோட பொட்டன்ஷியல் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்க்கு பெட்டரா இருக்குமான்னு பாருங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ரொம்ப நிறைய வந்து தலையெல்லாம் சுத்தாம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ஜாஸ்தியா இருக்கான்னு பாருங்க. ஓகே, அந்த இப்ப நீங்க சூஸ் பண்ற லைன் வந்து ப்ராஃபிட்டபிள் லைனான்றது பாருங்க. ஓகே, இது ரெண்டுத்தை பாத்தீங்கன்னா லாபத்துல இருக்கக்கூடிய துறையா வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். அது பாத்தீங்கன்னாலே இஸ் மோர் தென் ரொம்ப நான் சொல்றது ரொம்ப ஒரு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த 2 விஷயத்தை பாத்தீங்கன்னாலே போதும். தொடர்பு கொண்டு இருக்க மிக்க நன்றியா. அதே மாதிரி இப்போ நேர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வர்த்தகம் இப்போ சந்தேகம் வந்து இன்னைக்கு நிறைய வந்து அதிகப்படியான ஒரு ஏற்ற இறக்கத்துல இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை இல்லைன்னா ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, நிஃப்டில ட்ரேட் பண்ணணும் அதான் சொன்னேன். 20 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அதை வச்சு வந்து நீங்க பண்றது நல்லா இருக்கும். ஓகே, இந்த பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கு தான் 6th and 13th இருக்குது. அந்த 6th and 13thல வந்து நீங்க வந்தீங்கனால எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும், ஓகே, எந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா கால் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு வந்து கிளியரா வந்து தெரியும். இதுல வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லணும் பாத்தீங்கன்னா, ஒரு எறும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எறும்பு வந்து கிட்டத்தட்ட அதோட 8 மடங்கு வந்து அதிகமா இருக்கிற வெயிட்டை
வந்து தள்ளிக்கிட்டு போகும். தள்ளிட்டு போகுன்றது தமிழ்ல நிறைய தப்பான வார்த்தையை யூஸ் பண்றாங்க, பட் அதுக்கு அதான் கரெக்டான வேர்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 மடங்கு வந்து அதோட வெயிட்டா இருக்கிறத வந்து தள்ளிட்டு போகும். ஓகே, அது தள்ளிட்டு போறது வந்து எதுக்காக தள்ளிட்டு போகுதுன்னா அது ஒரு வேலையாவே நினைக்கல. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணுது, அதாவது ஆர்வமா பண்ணுது. ஓகே, அதுக்கு வந்து அந்த ஆர்வம் வெயிட் சில எறும்பெல்லாம் 12 மடங்கு அதோட வெயிட்டா இருக்கிறத கூட தள்ளிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. ஆர்வமா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை சாம்பியன் ஆகணும்னா அதுக்கு வந்து நீங்க ஸ்கில் செட் தான் தேவை. அந்த ஸ்கில் செட் தான் வந்து நாங்க ஓகே உங்களுக்கு ஆர்வத்தை கிரியேட் வந்து யாருமே பண்ண முடியாது. இது பங்குச்சந்தையில எந்த விஷயத்துலயுமே உங்க ஆர்வத்தெல்லாம் யாருமே கிரியேட் பண்ண முடியாது. நீங்க எதுலயாவது ஒன்றத்துல ப்ராப்பரா இருக்கீங்க, நல்லா ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா அதோட ஸ்கில் செட்டை மட்டும் நீங்க நல்லா ஷார்ட்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அதுல சாம்பியன் வந்து ஆகலாம். சோ யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ ஓகே இந்த பங்கு சந்தையிலையும் பொருள் சந்தையிலையும் ஜெயிக்கணும்ன்றவங்க கண்டிப்பா வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. க்ரூடு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டிஃபரன்ஸ் டெக்னிக்ஸ் வந்து சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு இன்ட்ராடே தான் அதுவும். அது வந்து உங்களுக்கு 13th வந்து பங்குச்சந்தையில வந்து சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி வந்து இப்போ நீங்க சொல்ல மாதிரி இந்த க்ரூடு மட்டும் சொல்றீங்களா, அதை தவிர்த்து வந்து மத்த பொருட்களுக்கும் வந்து ஏதாவது பிரத்யேக பயிற்சி வகுப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு? மத்த எல்லாத்துக்குமே வந்து நம்ம லெவல்ஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் அந்த க்ரூடுன்றது நான் இப்போ அந்த ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இங்க இருந்து பேசி இந்த லெவல்ஸ் போகும் இந்த லெவல்ஸ் வரும்னு சொல்றேன்ல, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரைனிங் அவங்க அட்டென்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு அந்த க்ரூட் வந்து எந்த லெவல்ல இருந்து அது செல் ஆகுது, எந்த லெவல்ல பை ஆகுது, இப்ப நம்ம சொல்ற அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. அவங்களே வந்து கிளியரா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே இன்னைக்கு வந்து ஹெவி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத கூட அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரி சரி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தன்மை வந்து வரும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து அவங்க. கண்டிப்பா. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டும். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி. நேயர்களே, மூர்த்தி ஐயா சொன்ன தகவல்கள் குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை நாளை வளாகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.